தோஷமா ஏன் கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ரத்தத்துக்கு காரகம். ரத்த சூடு. சாதாரணமா 2 குழந்தை, 3 குழந்தை பார்த்தா ஆஃப் ஆகி அமைதியா இருப்பாங்க. பெருசா அத எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலத்துல போல்டா இருக்கிறாங்க பெண்கள் எல்லாமே. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துல தவறுகள் நடக்கும். அப்ப மூர்க்கத்தனமான ஒரு வேலைய பண்ணுவாங்க. 8ஆம் இடம், 6ஆம் இடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் இருந்ததுன்னா அடிதடி, சண்டை, கலகம் இதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. 7, 8ல் பெண்களுக்கு இருந்தால் கணவன் மரணம் சொல்லிட்டே ஒரு கான்செப்ட் இருக்கு. கணவன் மரணம்னா என்னங்க? ஏன்னா பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா, ஆண்களை விட முன்னேறிடுவாங்கங்கிறது ஆண்களுக்கு பயம் உண்டு. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜாதகத்தை திறந்தாலே நிறைய தோஷங்கள் இருக்கு. அதுல செவ்வாய் தோஷம்ங்கிறது குறிப்பிட்டு நிறைய பேருடைய திருமண வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், அதுல தோஷம் எங்க இருந்தால் அது தோஷமாக சொல்லப்படுது, அதற்கான தீர்வுகள் என்ன, எப்படி நம்ம கையாளணும்னு சொல்லி நமக்காக பினான்சியல் அஸ்ட்ராலஜர் பேலன்ஸ் தேரி சோமசுந்தரம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். ஒரு ஜாதகத்தை திறந்தா நிறைய யோகங்களும் இருக்கு, தோஷங்களும் இருக்கு. இதுல இன்றைய காலகட்டத்துல நிறைய திருமண முறிவுக்கு காரணமாக இருக்கக்கூடியது வந்து இந்த செவ்வாய் தோஷம். நிறைய பேர் கல்யாணம் ஆகலை இதை காரணம் காட்டி, கல்யாணம் ஆனாலும் இதை வச்சே நிறைய பிரிவுகள் நடக்குது. பொதுவா வந்து செவ்வாய் தோஷம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல ஆண் பெண் இருபாலா இருக்குமே வந்து எங்கெங்க செவ்வாய் இருந்தால் அது என்ன மாதிரி தோஷமாக கருதப்படுது? இப்போ செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில பேர் தோஷம் இருக்கும்பாங்க, சில பேர் தோஷம் இல்லம்பாங்க. தெரியாம பேசுறாங்க தான் நான் சொல்லுவேன். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7, 8, 12 இந்த இடத்துல இருந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. இதை எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் 7, 8ல பெண்களுக்கு செவ்வாய் இருந்தா ஆண் மகன் இறந்துடுவான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, பயப்படுத்துவாங்க. நீங்க அந்த மாதிரி பயப்படுறது ஒண்ணுமே இல்லை. பாருங்க, 7, 8ல எந்த கிரகம் இருந்தாலும் திசாபதி வந்து கொல்லும். அது வந்து உங்களோட மாரகாதிபதி கூட சம்மந்தப்படாத வரைக்கும் அது ஒன்றும் பண்ணாது. பட் இது வந்து தோஷமா ஏன் கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ரத்தத்துக்கு காரகம். ரத்த சூடு. நம்ம உடம்பு வந்து உயிரோடு இருக்கணும்னா சூடு இருக்கணும். சூடு இல்லைன்னா புணமாயிடும். அப்ப செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த இடமெல்லாம் சூடா இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு. அப்ப 2ஆம் இடம் என்பது நம்ம பேசக்கூடிய வாய். வாயாடின்றுவாங்க. குடும்பத்துக்கு ஆகாது. பெண்களுடைய விஷயத்துல 4ஆம் இடம் வந்து மன அமைதியை சொல்லக்கூடிய, ஏன்னா ஆத்திரம் அடக்க முடியலங்கிறாங்கல்ல, அவங்களாம் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம். அதுவே வந்து உடல் உறுப்புல வந்து மார்பக பகுதியை சொல்லக்கூடிய. 7ஆம் இடம், 8ஆம் இடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாம்பத்தியோட இணையக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இந்திரியங்களை சொல்லக்கூடிய பகுதிகள். குறிப்பா வந்து யோனிகளை பற்றி பேசக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருக்கு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அயன சயன போகம். அது செவ்வாய் என்பது ஃபாஸ்டஸ்ட் கிரகம். அப்போ இவருடைய செயல்பாடுகள் தாம்பத்திய உறவுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த செவ்வாய். இப்போ 7, 8ல செவ்வாய் இருக்க பெண்ணு, 12ல செவ்வாய் இருக்க பெண்ணுலாம் ஓப்பன் டைப்பா இருப்பாங்க. இது சில ஆண்களுக்கு பிடிக்காது. அதே டயத்துல இவங்க போல்டா கேட்பாங்க. தாம்பத்திய உறவு எனக்கு தேவைப்படுதுங்கிறது போல்டா கேட்பாங்க. இந்த 4, 7, 8, 12 எல்லாமே இயற்கையாகவே உங்களுக்கு ஹார்மோன்ஸை சுருக்கக்கூடிய பகுதிகள். பெண்களுக்கு எங்கெல்லாம் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அப்போ இது இவங்களுக்கு இருக்கும்போது இவங்களுடைய ரத்தம் என்றைக்குமே இந்த பகுதிகளில் சூடாக இருக்கும் என்பதுதான் ஒரு கான்செப்ட். அப்போ இவருடைய தேவைகள் செவ்வாய் திசை போகுது, இல்லை அந்த அந்த செவ்வாய் நிற்கக்கூடிய பாவத்தினுடைய அதிபதி திசை போகுதுன்னா இவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த பெண்ணுக்கு இருந்தா இது தோஷம் சொல்றேன். ஆணுக்கு இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட படைப்பில் ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்கசம்னு ஒரு கான்செப்ட், பெண்களுக்கு மல்டிபிள் ஆர்கசம் ஒரு கான்செப்ட். பாருங்க, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பாருங்க, காய்ச்சல் வந்தால் கூட எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் போய் தூங்குவாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. சின்னதாக ஒரு தலைவலி வந்தாலும் போய் படுத்துருவாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பயங்கர மன வலிமையும் உடல்ல வந்து இந்த இந்த மாதிரி வலிமைகள் இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இருக்கும். அப்போ ஏற்கனவே வலிமையான ஒரு பெண்ணுக்கு இந்த செவ்வாய் இருந்துருச்சுன்னா என்னாகும்? இன்னும் டபுள் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இந்த டபுள் ஸ்ட்ராங் என்ன பண்ணிட்டாங்கன்னா தோஷம்னு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா செவ்வாய் தோஷத்துல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலகட்டங்கள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து செவ்வாயுடைய பிரச்சனையில தான் வர்றது அவங்களுக்கு மாதவிடாய். அந்த டயத்துலேயும் இவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ரத்தம் நம்ம உடம்பு விட்டு போனால் நம்ம சூழ்ந்து தானே போகணும். ஆனால் இவங்க கொஞ்சம் எரிச்சலாக இருப்பாங்களே தவிர எல்லா வேலையும் செய்வாங்க. ஆணுக்கு அப்படி கிடையாது. அப்போது இந்த ஆணுக்கு இல்லாமல் பெண்ணுக்கு மட்டும் இருந்து சேர்த்துனீங்கன்னா இந்த ஆண் அப்படிங்கிற தன்மை ஒரு கட்டத்தில் இவனால் சமாளிக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும். அந்த காலத்தில் அதை ஏற்றுக்கிட்டாங்க. சாதாரணமாக 2 குழந்தை 3 குழந்தை பார்த்தா ஆஃப் ஆகி அமைதியாக இருப்பாங்க. பெருசாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் போல்டாக இருக்கிறாங்க பெண்கள் எல்லாமே. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் தவறுகள் நடக்குது. தவறுகள் நடக்கும்போது என்ன ஆகும்? குடும்பம் கெட்டு போயிடும். தவறுகள்னு நம்ம இந்த இடத்துல பேசும்பொழுது இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா நிறைய இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராமோ நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி ஹெட்லைன்ஸா பார்க்கக்கூடியது என்னன்னா, தகாத உறவுக்காக குழந்தைய கொலை பண்றது, தகாத உறவுக்காக கணவன் மனைவியை கொலை பண்றது, மனைவி கணவனை கொலை பண்றது, இல்ல உறவினர்களை கொலை பண்றது. இந்த மாதிரி நம்ம ஒரு டெய்லி ஒரு செய்திகள் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறது போக இந்த ஒரு உறவின் காரணமாகத்தான் வந்து பல கொலைகள் உயிரிழப்பு நடக்குது. இதற்கு என்ன அமைப்பு? 7, 8ல செவ்வாய் இருக்கு பெண்ணுக்கு.
அப்படி வச்சுக்கோங்க. இப்போ கேரளாவில் கூட நடந்தது. இப்போ 7-8ல் கிரகம் இருக்குது, இவனோட தேவைகள் அதிகம், வீட்டில் கிடைக்கல, கணவன் வந்து வெளிநாடு வேலைக்கு போயிட்டார், இவரோட அடுத்த நிலை என்ன ஆகும்? இப்போ தொடர்ந்து அந்த பாவங்கள் இயங்கிட்டே இருக்கும். இயங்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்தில் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தவறுகள் நடக்கும். தெரிய வந்தால் என்ன பண்ணுவீங்க அடுத்தது? காம்ப்ரமைஸ் பண்ணாத பல பேர் இருக்காங்க. ஏன்னா 7-8 எல்லாம் ரொம்ப டேஞ்சரான பிளேஸஸ். 8ஆம் இடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்பாடுகளில் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஒர்க்கை பண்ணும். எப்படின்னா என்ன என்ன மாதிரினா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி செவ்வாய் வந்து மூர்க்கன்னு பேர். அப்போ மூர்க்கத்தனமான ஒரு வேலையை பண்ணுவாங்க. 8ஆம் இடம் 6ஆம் இடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருந்ததுன்னா அடிதடி சண்டை கலகம் இதுக்கெல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. அப்போது உங்கள் மைண்டை வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக அடகு வச்சுட்டு நீங்கள் கொலை பண்ண கூட தயங்க மாட்டீங்க. அதுதான் இங்கே நடக்கிறது. அதனால தான் செவ்வாய் பெண்களுக்கு இருந்தால் தோஷம்னாங்க. ஆண்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது தோஷத்தில் கொண்டு வரல. ஆம்பளை ஸ்ட்ராங்கு, டபுள் ஸ்ட்ராங்கு, குடும்பம் நல்லா இருக்க போகுது. அப்போ இந்த செவ்வாய் கூட ராகு தொடர்போடு இருக்காரு, 7-8ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் அந்த மாதிரி பெண் ஜாதகத்துல செவ்வாயுடன் ராகு தொடர்பு ஆகிறது, ஆண் ஜாதக செவ்வாயுடன் ராகு இணைவது 7-8ல் இருக்கக்கூடாது. செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் சூரியன் 7-8ல் பெண்களுக்கு இருந்தால் கணவன் மரணம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. கணவன் மரணம்னு என்னங்க, இந்த மாதிரி பிரச்சனையிலையும் கொள்றது ஒரு கான்செப்ட். தன்னுடைய மனைவி இப்படி ஒரு தவறான ஒரு உறவுக்கு போயிட்டாங்களேங்கிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஓகே, புரியுங்களா? இது ஆனா இந்த காலத்துல என்ன பண்ணாங்க, டைவர்ஸ் போயிடுறாங்க. இது வந்து கேதுவோட இணையும் பொழுது தானே, செவ்வாய் கேது இருக்கும்போது மாங்கல்ய தோஷம். செவ்வாய் கேது இணைவு மாங்கல்ய தோஷங்கிறத விட வெளியுலகத்தை காட்டிக்காம தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. செவ்வாய் ராகு இணைவு போகத்துக்கு காரகன் ராகு. செவ்வாயுடன் நினைக்கும் போது அது பெருசு பண்ணிடும். இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரத்த சூட்டை இனி அதிகப்படுத்துறது ராகு. உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்தி, ராகு எந்த பாவத்தில் இருக்கோ அது சார்ந்த ஆசைகள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் சூரியன்னா இது செவ்வாயே சூடு, சூரியன் எந்த அளவுக்கு சூடாக இருக்கும். இதனால தான் பெண்கள் செவ்வாய் சூரியன் இடுகதிர் குஜன் இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு பாடல்களில் சொல்லுவாங்க. இதெல்லாம் பெண்களுக்கு இந்த 7-8ல் இருந்தால் ஆண் மரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆண் மரணம்னு என்னங்க, ஆண்மகன் ஆண்மகனாக இருக்க மாட்டான். இதே இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் அவங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க, இன்னொரு இடத்துல நிறைய டைவர்ஸுக்கு காரணம் அந்த ஆண்மகனுக்கு ஆண்மை குறைவு. இதை வந்து வெளியில சொல்றது இல்ல, திருமணத்துக்கு பிறகு தெரிய வருது. ஆண்மகனுக்கு ஆண்மை குறைவு நீங்க எடுக்கக்கூடாது, அது வந்து அவங்க ஜாதகம் தான் பேசும். ஆனால் இந்த மாதிரி பெண்களுடன் இணையும் பொழுது இவருடைய யோனியானது பாதிக்கப்படுன்றாங்க. இதனால என்ன ஆகும்னா, இதை சொல்லலாம், இது வந்து ஒரு டாக்டரா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும், நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. இது வந்து சில விஷயங்கள் ஓப்பனாக பேசி தான் ஆகணும். அதாவது என்னன்னா, அந்த விந்து முந்துதல் சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்து சீக்கிரமா நடந்துடும். அப்போ இந்த பெண்ணுக்கு அந்த திருப்தி வந்து இதனால தான் வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்றாங்க, இந்த இவனால முடியல, சூடு அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமாக அவங்களுடைய தாம்பத்தியம் குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் சூடுன்னு சொல்லும்போது மேஷம், சிம்மம், தனுசு இதில் செவ்வாய் இருந்தாலும் ஆண்மகனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங் குறையும் போது அவங்களுக்கு அந்த திருப்தி வராது. அப்போ திருப்தி ஏற்கனவே செவ்வாய் சொன்னால் மல்டிபிளாக போகும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த திருப்தி வராதப்போ என்ன பண்ணுவாங்க, தவறான பாதைக்கு போயிடுவாங்க. இன்றைக்கெல்லாம் ஓப்பனில் இருக்குது, பல பிளாட்ஃபார்ம்ஸ் பல இடத்துல அதுக்கு ஓப்பன் சோர்ஸ் கிடைக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக் தப்பு பண்ணும்போது குடும்பத்தில் பிரச்சனை. இதைத்தான் வந்து என்ன பண்ண அந்த காலம் ஆண் மரணம்னாங்க. இந்த இடத்துல ஆண் மரணம் செத்து போயிடுவான்னு அர்த்தம் கிடையாது. ஆண்மகனுக்கான தகுதியை இழக்கிறான். மீறி பேசினா என்ன சொல்லுவாங்க வீட்டில், நீ கரெக்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், கூனி குறுகி உட்காந்துருவான். ஆண் என்கின்ற தன்மை அங்கே போய் என்னடா இப்படி ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி கூனி குறுகிடுவான். புரியுங்களா? இப்போ அவனுடைய திசாபுதிகள் சரியில்லைன்னா அவன் தற்கொலை பண்ணுவான். இதைத்தான் அன்னைக்கு சொன்னாங்க, பெண்களுக்கு சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது. சார் இதே ஆணுக்கு இருக்கலாம். கடகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம், மகரத்துல உச்சம். இப்ப கடகத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய ஆண் மகனுக்கெல்லாம் வந்து அவருக்கு வீரம் இருக்காது, அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரியா ஹெவியா இருக்கும். செவ்வாய் நீச்சம்னு வெளியே தெரியாது, அவ்வளவுதான். குருட்டு தைரியங்கிற மாதிரி இது வந்து ஒரு வேலையை பண்ணும். அளவுக்கு அதிகமான இருக்கும், சிற்றின்பத்துல பிரியம் அதிகமா இருக்கும். செவ்வாய் நீசமானவங்க தான் நீங்க நம்பக்கூடாது, உச்சமானவங்க நீங்க நம்பலாம். உச்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அளவீடு குறைவு தான், நீசம் தான் ஹெவி. இது அதான் சொல்ல கிரகங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. நீங்க யாரை வேணா போய் பாருங்க, இன்னைக்கு 90% ஜாதகங்கள் டைவர்ஸுக்கு போகும். மிக முக்கியமான ஒரு மாசம் 2 மாசத்துல டைவர்ஸுக்கு போறாங்கன்னா தாம்பத்திய உறவு தான் ப்ராப்ளம். இதை நீங்க செக் பண்ணலன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அதனால தான் செவ்வாய் தோஷம் கம்ப்ளீட்டா பார்ப்போம். பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு நிச்சயம் இருக்கணும். உட்கார்ந்தால் மூத்த பெண்களுடன் திருமணம் ஆகுதோ இல்லையா தொடர்பு வரும். நீங்க முன்னோர்கள் சொன்னதை மாற்றி அமைச்சிங்கன்னா இந்த உலகம் கெட்டு தான் போகும்.